உங்ககிட்ட பேசிட்டு அவர்கிட்ட நான் இன்பாட்ட போயிடுறேன், அப்பதான் கரெக்டா இருக்கும். ரைட், சொல்லுங்க. என்ன பட்ஜெட்ல செக்யூரிலிசம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதி ஏழுமலையான்ட்ட வச்சு கும்பிட்டுட்டு அந்த பட்ஜெட்டை கொண்டுட்டு வந்து வாசிக்கிறதையும் தப்பு தப்பா வாசிச்சு அந்த பட்ஜெட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனும் சரியா இல்லாம ஒரு மோடி மஸ்தான் வேலையை பார்த்துருக்கு தாவேக்கா சொன்னது எல்லாம் திமுகவோட திட்டம். அப்புறம் மெயின் கேள்வி, தண்ணி எப்போ வரும்? குறுவை சாகுபடி செத்து போச்சு இல்லையா? சம்பா சாகுபடி என்ன ஆகுன்ற கேள்வி இருக்கு. அதுக்கு தானே பதில் வேணும். அதை பற்றியெல்லாம் பேச்சே இல்லை. தண்ணி கொண்டு வந்துடுவோம், இதை நாங்கள் சம்பா சாகுபடி இந்த முறை காப்பாற்றிடுவோம், இப்படி ஏதாவது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை எல்லாத்துக்கும் பேர் மாற்றிட்டு நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ மேல் ஊத்துல இருந்து எடுத்து விவசாயம் பண்ணுவோம். குடிக்கிறதுக்கே தண்ணி வராதான். அதாவது மேலூத்துல இருந்து எடுத்து விவசாயம், மேலூத்துல இருந்து எடுத்த தண்ணிய குடிச்சாலே பெரிய விஷயம். ஒரு 2 லிட்டர் 1 லிட்டர் எடுத்து அந்த கடல் மட்டத்தில் இருக்கிறத எடுத்து கண்டறிந்து அண்ணன் அந்த நன்னீர் கிணறு இல்ல, நன்னீர் கிணறு அது அந்த படம் விஜயோட ஒரு படத்துல தன்னூத்துல வர சீனை கொஞ்சம் அப்படியே அதை அவரு கொஞ்சம் உள்வாங்கிட்டு வரேன்னு தோணுது எனக்கு. இப்ப அதெல்லாம் இல்ல, திட்டத்துக்கு என்ன பலன்? அதாவது இலவச மின்சாரங்களை அதிகப்படுத்துவதற்கான எந்த திட்டமும் இல்லை. அப்படின்னா இலவச மின்சாரம் குறைக்கப்பட போகுது. இலவச மின்சாரம் அதிகப்படுத்தணும் இல்லையா? ஏதாவது ஒரு 10 பேருக்கு கூடுதலா கொடுக்க போறீங்களா? அதை பத்தின பிளான் இல்லை. எத்தனை திட்டங்கள் பேர் மாறி இருக்குன்னு கேளுங்க. மாடி தோட்ட திட்டம், அது வெற்றி இல்லத்தரசி திட்டம். பனை மேம்பாட்டு இயக்கம் அப்படின்னு திமுக கொண்டு வந்தது பனை பாதுகாப்பு இயக்கம். இதெல்லாம் புரட்சிகரமான திட்டங்கள் தாவேகா கொண்டு வந்தது. ஏற்கனவே திமுகவோட திட்டங்கள். தமிழ்நாடு வேளாண் திட்டம், வேளாண் காடுகள் திட்டம் தாவேகா கொண்டு வந்தது. எல்லோருக்கும் எல்லாம் திமுக கொண்டு வந்தது. அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். முதலமைச்சர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம், தமிழ்நாடு மண்ணுயிர் பாதுகாப்பு இயக்கம் தாவேகா அந்த பேரை மாத்துறது. ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம், தென்னை இல்லத்தரசி திட்டம். மாவட்ட அளவில் விவசாய விருது, வெற்றி விவசாய விருது, அது மட்டும் வெற்றி. நீடித்த நிலையான பருத்தி இயக்கம், பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம். உழவன் செயலி திட்டம். இப்ப இருக்கிறதுல ரொம்ப மோசமான செயல் அறிவு திருட்டுங்க. உங்களால எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே பழைய அரசாங்கத்தோட திட்டத்தையே பேரை மாத்துவீங்க. ஏதாவது இதுல ஒரு உண்மை வேணும், உங்களுக்குன்னு ஒரு செயல்பாடு வேணும் இல்லையா? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். உங்க திட்டத்துக்கும் காரணம் திமுக தான். உங்களோட குறைகள் மறைக்கிறதுக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா? காவிரியில் தண்ணி வரல, காரணம் திமுக. திமுக இத்தனை ஆண்டுகால காவிரியில் தண்ணி கொண்டு வராம விட்டுருச்சு, ஏமாத்திருச்சு. தண்ணி கொண்டு வரது துப்பு இருக்கா? அப்ப கொண்டு போய் நான் தான் காலரத்துக்கு விட்டு 3ஆம் தேதி போய் விவசாயம் போய் நான் டி கே சிவகுமார் பார்த்து அண்ணன் வரக்குள்ள தண்ணியோட வருவேன் நான் சொன்னீங்கல்ல, தண்ணியும் காணும். அதுக்கான செயல் திட்டமும் இல்லை. செயல் திட்டம் ஒரு பக்கம் இல்லைனாலும் நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற திட்டத்துக்கு எல்லாம் பெயிண்ட் அடிச்சு எங்களோட திட்டம் அது, எங்களோட அறிவு சார்ந்த திட்டம், நாங்களெல்லாம் யோசிச்சிருக்கோம். திருப்பதி ஏழுமலையான ஒத்துக்கிட்டாரு அந்த திட்டத்தை. நீங்க உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. சிறுபான்மை இனத்தை சேர்ந்த சிறுபான்மையோட பிரதிநிதியாக இருக்கிற முதலமைச்சர் எந்த மதத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு நல்லாட்சி கொடுப்பாரு. இதுக்கு வேகமா தூக்கிட்டு ஓடுறீங்க திருப்பதிக்கு. வேகமா தூக்கிட்டு போய் திருப்பதியில வச்சு அதுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த திட்டத்தையா ஒழுங்கா வாசிக்கணும்ல, அதுவும் இல்லை. திட்டம் கொடுத்த திட்டங்களும் மக்களுக்கு எந்த விதமான பலன்களும் இல்லை. இந்த பலன்கள் எல்லாமே திமுக ஆட்சிக்கு தான் போய் சேரும். வழக்கமா நீங்க சொல்லுவீங்க இல்லையா, எல்லா குறைகளும் திமுக தான் காரணம். இந்த திட்டங்களுக்கெல்லாம் காரணமும் திமுக தான். இந்த திட்டங்கள்லாம் திமுக திட்டங்கள்லாம். நீங்க பேரை மட்டும் மாத்திருக்கீங்க. உழவர்களுக்கு பாதுகாப்பா இருக்க போறேன், உழவர்களோட இதை போக போறேன். இப்ப நீங்க சேமிப்பு கிடங்குகளோட எண்ணிக்கை கூட நீங்க அதிகப்படுத்துறதுக்கான எந்த திட்டமும் இல்லை, எந்த அறிவிப்பும் இல்லை. போன ஆட்சி காலத்துல அந்த சேமிப்பு கிடங்குல ஊழலாச்சு. 40 ரூபாய் கூடுதலா இருக்காங்களே, ஒரு 4.80 கோடி. எதுக்கு? சேமிப்பு கிடங்கு வசதிகள் மேம்படுத்துவதற்கா? சரி, 5 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. 5 கோடி ரூபாய் எவ்வளவு? அது 5 கோடி ரூபாய் எவ்வளவு பண்ண முடியும்? ஒரு கிடங்கு கட்டலாம்னு ஒரு கிடங்கு கட்ட முடியாது தலைவரே. சரி, ரைட்டு. 5 கோடி ரூபாய் ஒதுக்கி நாங்கள் சேமிப்பு கிடங்குகள் வேணும். சேமிப்பு கிடங்குல சேமிக்கப்படுற நெல் மூட்டைகள்ல ஊழல் நடந்துச்சு கடந்த ஆண்டு. நீங்க சொன்னது ஆட்சியில் இருக்குல்ல,
அப்புறம் வந்து ஒரு 100 மூட்டைக்கு வந்து 40 ரூபா கூடுதலாக வாங்கினாங்க. இவங்க வந்து அது 60 ரூபா கூடுதலாக வாங்குறாங்க. அந்த 60 ரூபா கூடுதலாக வாங்கினா அது வந்து வளர்ச்சி பணிகளுக்காக வாங்குறது. அது வந்து 40 ரூபா வாங்குறது வந்து திமுக ஊழல் பண்ணிடுச்சு. 60 ரூபா கூடுதலாக வாங்குறது அது வளர்ச்சி பணிக்காக வாங்குறது. 5 கோடி ரூபா வாங்குறது, 5 கோடி ரூபா ஒதுக்கி இப்போ நான் வந்து சேமிப்பு கிடங்களை வந்து மேம்படுத்த போறேன். ஓகே. இதெல்லாம் வந்து தாவேக்காவோட டபுள் பாஸ் திட்டம். இந்த டபுள் பாஸ் திட்டத்துக்கு இந்த பெயர் மாற்ற திட்டத்துக்கெல்லாம் வந்து மக்கள் மன்றத்தில் பதில் இருக்கும். இது நாள் வரலையும் எந்த ஒரு உருப்படியான வேலையும் ஆட்சிக்கு வந்ததில் செய்யாத இருக்கிற தாவேகா இந்த முறை உழவர்களையும் ஏமாற்றி தண்ணி வரதுக்கு வழி வேணும். சம்பா சாகுபடி வரணும் தமிழ்நாட்டுக்குள்ள. அப்போ அதுக்கான திட்டங்கள் ஏதாவது இருந்தால் தயவு செய்து அதை சொல்லணும். ஓகே.